நீங்களே சொன்ன மாதிரி ஏதோ வித்த தெரிஞ்ச ஒரு மாயக்காரி தான் அவ. ஏன்னா என் வசிய சக்தியாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாயக்காரியா இருக்கா. இல்லன்னா என்னோட வசிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அசோக்க மீட்டு கொண்டு வந்திருப்பாளா? நீயே இப்படி சொன்னா யாரு கனகான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் கௌரியை ஏவி விட்டுருக்கோமே. அவ உயிருக்கே ஆபத்துன்னா உண்மையான கனகா வெளியே வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் அவ கிட்ட இருக்கிற சக்தியை அழிச்சு அவள் அழிக்க வேண்டிய வேலைய நான் பாத்துக்கிறேன். அது சரி, கோயிலுக்கு போன கௌரி அங்க என்ன பண்றாங்கறத வாட்ச் பண்ணணும். அதோட நாம நினைச்ச மாதிரி அங்க நடக்கணும். அப்பா, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நானும் சித்தப்பாவும் இப்பவே கோவிலுக்கு போய் அவ என்ன பண்றான்னு நோட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். உங்க கூட நானும் வரேன். சரி வா போ. அண்ணே போயிட்டு வரோம். வரப்பா. போயிட்டு வரேன்க்கா. நான் நிஷ்டைக்கு போன நேரத்துல துர்காவை பயன்படுத்தி கௌரிய சூழ்ச்சியில சிக்க வச்சிட்டீங்களா? ஹே விஷக்கன்னிகா, என்னதான் நீ திட்டம் போட்டாலும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்ல. அர்ஜுன் சொல்லு. அர்ஜுன், கௌரி நம்மளை ஏமாத்திட்டாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த கோவில்ல கௌரிய காணோம். என்னது? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சும் பார்த்துட்டோம். யார கேட்டாலும் கௌரி இங்க வரலன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவ வீட்டுல தான் இருப்பான்னு தோணுதுப்பா. அவ அங்கதான் இருக்காளான்னு கொஞ்சம் பாருங்களேன். சரி, நான் பார்த்துட்டு கால் பண்றேன். சரிப்பா. மாயா, கௌரி கோயிலுக்கே வரல, அவ வீட்டுல தான் இருக்கான்னு சொல்றான். இல்லையேங்க, கௌரி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி போயிட்டாளே. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாளா? ஆதி துர்கா தாயே, வீட்டுல துர்கான்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல உண்மையான துர்கா யாருன்னு உன்னோட மக காவல் தெய்வமான கனக துர்கா கிட்ட எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். என்ன காரணத்தினாலேயோ அவ என் துர்கா யாருன்னு எனக்கு காட்டி கொடுக்கல. அதனால இந்த முறை அவளோட தாயான உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் சித்தப்பா ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. அவரை காப்பாத்தணும். எனக்காக இல்லைனாலும் சித்தப்பாவுக்காக அந்த 2 பேர்ல என் சித்தி துர்கா யாருன்னு நீ எனக்கு காட்டி கொடுக்கணும். தாயே, நீயும் கனக துர்கா மாதிரியே பதில் சொல்லாமலே இருக்கிறத பார்த்தா நான் இந்த இடத்துலயே அக்னி குண்டத்துல இறங்கி என் உசுர மாய்ச்சுக்குவேன். இது உன் மேல சத்தியம்.
கௌரி கனகதுர்கா கோவிலுக்கு போகல. காட்டுல இருக்கிற ஆதி துர்கா கோவில்ல இருக்கா. ஆதி துர்கா கோயிலா? அங்கதுக்கு போயிருக்கா? கனகதுர்கா கிட்ட கேட்டு பலன் இல்ல. அதனால அவளோட தாய் ஆதி துர்கா கிட்டயே கேட்டு பார்க்கலான்னு கௌரி அங்க போயிருக்கா. ஓ, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல போயிருக்காளா? இது தெரியாம நம்ம கனகதுர்கா கோயிலுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கோம். சரி, இப்ப அவ இருக்கிற இடம் தான் தெரிஞ்சிருச்சுல்ல. அங்க என்ன நடக்குதுன்னு நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம மட்டும் இல்ல, கூட கனகா, துர்கா, அசோக்குன்னு எல்லாருமே வரணும். அப்போதான் கனகா யாருன்னு அசோக்குக்கு தெரிய வரும். நீ சொல்றது சரிதான். அசோக்கும் அங்க வந்தாதான் அந்த கனகாவோட வேஷம் கலையும். சரி, போறப்ப அவங்களை கூட்டிட்டு போயிடலாம். வாங்க. சின்னையா, சின்னையா வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், இப்ப நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்னையா. டேய் அசோக், ஒரு பிரச்சனை, உடனே எங்களோட கிளம்பு. என்னாச்சு பெரியப்பா? எங்க கிளம்பணும்னு சொல்றீங்க? அது கௌரி அக்னி குண்டத்துல இறங்க போறாளாம். பெரியப்பா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ எதுக்காக அக்னி குண்டத்துல இறங்கணும்? இதோ நிக்கிறாளுங்களே, எல்லாம் இவளுங்களாலதான். எந்த நேரமும் நான் தான் துர்கா, நான் தான் துர்கான்னு போயாம சண்டை போட்டுக்கிறாளுங்க. இதுல யாரு துர்கான்னு தெரிஞ்சுக்க முடியாத துக்கத்துல கௌரி அக்னி குண்டத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளும் பாவம் என்னதான் பண்ணுவா? இவங்க 2 பேர்ல யாரு சித்தின்னு கேட்டு அம்மனுக்கு விரதம் இருந்தா, தூரி ஆடினா. இப்ப கடைசியில அக்னி குண்டத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன பெரியப்பா, இது சுத்த அபத்தமா இருக்கு. இவங்க பண்ற தப்புக்கு அம்மன் கிட்ட முறையிட்டா பதில் கிடைச்சிருமா? அப்படியாவது மனசு மாறி உண்மைய சொல்லுவாளுங்கன்னு தான் அந்த முடிவு எடுத்திருப்பா போல இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷமா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். சின்னையா, இப்படிதான் சின்னையா எனக்கு முந்தே நீலி கண்ணீர் வடிச்சு இவ துர்கான்னு சொல்லிக்கிறா. நான் தான் துர்கான்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் நிப்பாட்டுங்க. இந்த நேரத்துல கூட இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? உங்க 2 பேர்ல கனகா மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் அசோக், இவங்க பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நாம போய் கௌரியை காப்பாத்தணும். கிளம்புங்க. ஆமாமா, வாங்க போலாம். டேய் அசோக், வண்டி எடுறா, போலாம். போய் உட்காரு. என்னைய பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அம்மா ஆதி துர்கா, கனக துர்கா என்ன கை விட்டுட்டா. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் சித்தி துர்கா யாருன்னு எனக்கு காட்டி கொடு. இல்லனா என்ன உன்கிட்ட அழைச்சுக்கோ.
இந்த சூடம் எரியற வரைக்கும் நான் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள என் சித்தி யாருன்னு நீ காட்டி கொடுக்கணும். இல்லைன்னா நான் இந்த இடத்துலயே அக்னி குண்டம் உருவாக்கி அதுல இறங்கி என் உசுரை போக்கிக்குவேன். இது உன் மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். கனகா இந்த நேரத்துல கூட தான் யாருன்னு காட்டிக்காம அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறாளே. ஆனா கௌரி அக்னி குண்டத்துல இறங்குறத பார்த்தா அவளால தாங்கிக்க முடியாதுங்க. கண்டிப்பா அவ மனசு மாறி நான் தான் கனகான்னு ஒத்துக்குவா. அப்படி மட்டும் நடந்துட்டா தன்னை காட்டி கொடுத்ததுனாலதான் கனகா கௌரிய கொன்னுட்டான்னு அவ மேல பழிய போட்டு கனகாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட வேண்டியதா. ஐயோ சின்னையா, என்னாச்சு? பஞ்சரான மாதிரி இருக்கு. இரு பாத்துட்டு வரேன். என்னாச்சுடா? என்னன்னு தெரியலப்பா, டயர் பஞ்சரான மாதிரி இருக்கு. இறங்க பாப்போம். இந்த நேரத்துல போய் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அசோக், ஏன் கார் அப்படிதான் ஆயிடுச்சு? அது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு காரும் பஞ்சர் ஆகும்? தெரியலையே. அசோக், காட்டு பகுதியில இதெல்லாம் சகஜம். அக்கா இப்ப என்னக்கா பண்றது? சரி, கோயில் பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிடலாம். வாங்க. சரிங்க பெரியப்பா. பெரியப்பா, கோவிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இப்படியே போனா ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷமா? அதுக்குள்ள கௌரி அக்னி குண்டத்துல இறங்கிட்டா? ஐயோ சின்னையா, கௌரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் போறேன். ஐயோ கௌரி, நானும் போறேன். ஏய் நில்லு. ஏய் எங்க போறீங்க? அசோக், அசோக், நீ ரெண்டு பேரும் நில்லுங்க. இவனை ஓடிட்டு இருக்கான். ஏய் துர்கா! ரெண்டு பேரும் தான் துர்கான்னு சொல்லி எப்படியெல்லாம் சீன் போட்டாளுங்க. ஆனா அங்க போனதும் கௌரி அக்னி குண்டத்துல இறங்குறத பார்த்து இப்படியெல்லாம் நடிக்க முடியாதுல்ல. அது எப்படி நடிக்க முடியும்? துர்கா யாருன்னு தெரிஞ்சுக்கதான் கௌரி அக்னி குண்டத்திலேயே இறங்க போறா. சரி சரி, பேசிட்டே இருக்காம சீக்கிரமா நடங்க. அப்பா அப்பா அப்பா, அங்க ஏதோ குறுக்கு பாதை மாதிரி தெரியுது. இப்படி போனா கோவிலுக்கு சீக்கிரமா போயிடலாம் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. சரி வாங்க போலாம். வாங்க.
இவ்ளோ நேரமா கையில கற்பூர தீபம் ஏந்தி என் துர்காவை காட்டி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க? எனக்காக நீயும் மனசு இறங்கலல்ல? உன் மக மாதிரியே நீயும் என்னை கை விட்டுட்ட. என் வேண்டுதலை நீ நிறைவேத்தல. நான் படுற துன்பம் உனக்கு புரியல. இதுக்கு மேல நான் இதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் உன்கிட்டயே வந்துடுறேன். என் உயிரை எடுத்துக்கோ. ஆதி துர்கா தாயே, இது உன் எல்லை. உன் எல்லைக்குள்ள என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடாம நீதாம்மா பாத்துக்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு தீய சக்தி தர்மத்தை அழிக்க ஆயுதத்தை எடுக்கிறப்ப அவதாரம் எடுத்தது நான். அத வதம் செய்யறது ரொம்பவும் சுலபம். ஆனா ஒரு பக்தை தன் அன்பையே ஆயுதமா காட்டி தன்னைத்தானே அழிச்சுக்க முயல்றப்ப என்னால என்ன செய்ய முடியும்? இதுக்கு நீதான் பதில் தேடணும். இதுக்கப்புறமும் உன்கிட்ட இருந்து பதில் வராதப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரியே அக்னி குண்டத்தை அமைச்சு அதுல இறங்கி என்ன மாச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. தாயே, துஷ்டர்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கவும் துஷ்ட சக்தியிலிருந்து பாவப்பட்ட தூய ஆத்மாக்களை நான் காப்பாத்தவும் தான் கனகாவா அவதாரம் எடுத்தேன். ஆனா எனக்கு ஏன் நீ இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? அவதாரங்களுக்கு சோதனைங்கிறது இயற்கையோட விதிதான். ஆனா முடிவு உன் கையில. தாயே ஆதி துர்கா, ஏன் உயிரை நான் மாய்ச்சிக்கிறேன். சீக்கிரம் முடிவெடு கனகா. நீ முடிவெடுக்க தாமதிச்சினா அது கௌரியோட உயிரையே குடிச்சிரும்.
கௌரி 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 ஏன் கௌரி இப்படி பண்ண? என்னங்க ஆ, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கோயில காணோம். அண்ணே நம்ம பாத மாதிரி வந்துட்டோம் போல இருக்குண்ணே. ஓ, அப்பா நாம வேணா இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? ம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்பா இப்படி போய் பார்க்கலாம். டேய் ஜனா, அண்ணே அப்பா இந்த பக்கமா போலாம். வாடா. ஐயோ கௌரி 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 கௌரி